இப்போ நம்ம இன்றைக்கி வந்து உண்மையிலே ஒரு மிராக்குலஸான ஒரு ஸ்டோரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி ஜனனியோட ஸ்டோரி. ஜனனிக்கு வந்து 3 காஃப்ஸ் இருக்குது. அவளோட ஓன் காஃப் ஒரு காஃபு, மிச்சம் 2 காஃபும் அவளே ஓனாக வந்து தத்தெடுத்துக்கிட்டா. ஷி ஹஸ் அடாப்டட் தம். ஸோ எனக்கு வந்து ஒரு ஜூன் மந்தில் எனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. ஒரு ட்ரக்கில் ஒரு 7 மாடு ஸ்லாட்டருக்காக எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தாங்க கறிக்காக. லெக்ஸை டைப் பண்ணி அதோட மவுத் எல்லாத்தையும் டைப் பண்ணி அதை கீழே போட்டு ஒரு சின்ன வேன் தான், இட் வாஸ் அ ஸ்மால் ட்ரக் ஒன்லி. அந்த சின்ன ட்ரக்கில் அவ்வளோ மாடு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஜனனி அந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தாள். ஜனனியும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அதில் இருந்து 2-3 மாடு ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு. அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் அவங்க எல்லாரையும் சேர்ந்து அவ்வளோ ஒரு குரூவலான வேலை கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணி எல்லாப்படியும் ரெஸ்கியூ பண்ணி இங்கே சாங்சுரி கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கப்புறம் ஜனனி கேவ் பர்த் டு எ காஃப். ஸோ அவளோட கண்ணுக்குட்டிக்கு தான் முதல்ல பால் கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனால் அதுக்கப்புறம் சுருளி அண்ட் ஆர்ச்சி, இவங்க 2 பேரோட ஸ்டோரி நானும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஆனால் இவங்க 2 பேருமே ரெஸ்கியூ பண்ணி வந்தோடனே இவங்க 2 பேருமே அவங்களோட ஓன் காஃபாக அடாப்ட் பண்ணிக்கிட்டா. ஓன் காஃபாக அடாப்ட் பண்ணி இவங்க 2 பேருக்கும் சேர்த்து பால் கொடுக்க ஆரம்பித்தா. ஸோ அவளுக்கு இப்போ ஒரு கண்ணுக்குட்டி இல்லை, 3 கண்ணுக்குட்டி. இவளோட பேர் சுருளி, இவனோட பேர் ஆர்ச்சி. ஸோ இவங்க 2 பேர் தான் நான் சொன்ன இந்த 2 காஃப்ஸ் வந்து. இப்போ நம்ம பால் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மாடு வந்து அதோட கன்றுக்குட்டிக்காக தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 கண்ணுக்குட்டிக்கும் எப்படி வந்து ஜனனி பால் கொடுத்தா அப்படின்னா, இப்போ அந்த ஜனனி வந்து இவங்க 2யுமே தன்னோட ஓன் காஃப்ஸாக தன்னோட ஓன் பேபிஸாக அக்செப்ட் பண்ணி மில்க் ப்ரொடியூஸ் பண்ணி இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் லவ் அப்படி ஒரு பாசத்தில் பண்ணியிருக்கும்போது இந்த ஒரு புனிதமான ஒரு இதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இல்லை இறந்து போன கண்ணுக்குட்டிக்குள்ளே வைக்கலை அடைச்சி, அதோட தோல் இருக்குல்ல அந்த தோலுக்குள்ளே வைக்கல் அடைச்சி அதை வந்து அந்த மாடு முன்னாடி காட்டுவாங்க. அப்படி காட்டும்போது தான் அந்த பால் கறக்கிறதுக்கு அந்த பால் ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த பால் அவங்களால கறக்க முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அது மாடோ ஆடோ ஏதோ ஒரு உயிர், எல்லா உயிரினங்களும் நம்மளை மாதிரியே வலி, அன்பு, வேதனை, பாசம் எல்லாம் உணரக்கூடியது இருக்கும்போது அதோட உணர்ச்சிகளை அதோட எமோஷன்ஸை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மையிலே வந்து மிக கொடுமையானது. இவளோட மதரை பார்த்திங்கன்னா வந்து ஒரு டெய்ரி ஃபார்மிங்காக பால் இதுக்காக தான் வச்சுருந்தாங்க. பட் அவங்க வந்து இவளை வந்து அவளோட மதர்கிட்ட கூட பால் குடிக்க விடலை. பிறந்தே ஃபியூ வீக்ஸ் ஓல்டு தான் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது ரோட்டில் வந்து கால் அடிபட்டு அந்த காலில் ஃபுல்லாக பஸ் இருந்துச்சு, சீல் இருந்து அது ரோட்டில் அப்படியே இருந்தா. ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை பற்றி மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர இவளோட இன்ஜுரியை பற்றியோ எதையுமே கவனிக்கலை. லாஸ்ட்டு இவளை வந்து குப்பை தொட்டியில் போட்டுட்டாங்க. ஒரு குப்பை தொட்டியில் போட்டுட்டு அவங்க வாட்டி போயிட்டாங்க. இப்போ இவனோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பிறந்து ஒரு 2-3 நாளில் இவனை வந்து ஒரு மேல் காஃபி ஒரு ஆண் கன்று அப்படிங்கிறனால இவனை வச்சு எந்த ப்ராஃபிட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா இவனை வந்து கறிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஒரு ஸ்கூட்டருக்கு பின்னாடி வச்சு கெட்டி போட்டு இவனை கறிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் என்ன தாட் யோசிக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து கறி சாப்பிடலை, நான் வந்து எதுவுமே சாப்பிடலை, நான் வெறும் பால் 1 கிளாஸ் பால் தான் குடிக்கிறேன், இதனால் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த இது பார்க்கும்போது அந்த 1 கிளாஸ் பால் நம்ம ஒரே வார்த்தையில் ஈஸியாக சொல்லி முடிச்சிடுறோம். அந்த 1 கிளாஸ் பாலுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ வன்முறை, எவ்வளவு வேதனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா அதை நம்ம வந்து பார்க்கும்போது அது நம்ம எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியுதில்லை. நமக்கு ஒரு பேக்கெட்டில் வருது, அது மட்டும்தான் தெரியுது. அதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி எத்தனை கண்ணுக்குட்டிகளுக்கு போக வேண்டிய பால் அப்படின்னா என்னது? அது ஒரு மாடு அதோட கண்ணுக்குட்டிக்கு, ஒரு தாய் அதோட குழந்தைக்கு கொடுக்குற பால். நம்மளோட வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸு சாப்பிட்ற ஒரு உணவுக்காக நம்ம இவ்வளோ உயிர்களை நம்ம வந்து சித்திரவதை செய்யணுமா, இல்லை இவ்வளோ உயிர்கள் அதுக்காக இது பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எனக்கு தவறுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால நான் வந்து நம்ம தாவரம் சார்ந்த உணவு, தமிழில் நம்ம நனி செய்வோம்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் வீகன்னு சொல்லுவோம். நான் அது வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் மோர் தென் 5 இயர்ஸாகவே நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நீங்களும் எல்லாமே யோசிச்சு பாருங்கள். எப்போதுமே நமக்கு யோசிக்க தான் நமக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். நீங்கள் சரௌண்டிங்கில் இவ்வளோ தவறுகள் நடக்கும்போது, இவ்வளோ வன்முறை நடக்கும்போது நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.